வணக்கம். இன்றைய நாள் 17/12/2025 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோனரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டு திசைவிகாரை தேரருக்கு அதிகாரம், ஓரணியில் அரசும் எதிர்க்கட்சியும். மக்களின் பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு குழு தலைவர் பதவி பிரதேச சபை தவிசாளர்களால் குற்றச்சாட்டு. உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது. மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் மீட்பு. அகமதாபாத்தில் பல பாடசாலைகளுக்கு குண்டுவெடிப்பு அச்சுறுத்தல். பயணத்தடை பட்டியலை 39 நாடுகளாக விரிவுபடுத்திய ட்ரம்ப் நிர்வாகம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தையிட்டி திசைவிகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராகாம தேரருக்கு பௌத்த கட்டமைப்பின் உயரிய அதிகாரங்களை வழங்கும் நிகழ்வு அரசு மற்றும் எதிர்க்கட்சியின் இணைத்தலைமையில் இடம்பெற உள்ளது. அவரின் அதிகாரங்களை கையளிக்கும் நிகழ்வு கொழும்பு எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித், புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி ஆகியோர் இந்த நிகழ்வுகளுக்கு இணைத்தலைமை வழங்க உள்ளனர். தையிட்டி திசைவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமது காணிகளை தம்மிடம் மீள வழங்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த விடயத்துக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் காணிகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான நிலையிலேயே திசைவிகாரையின் விகாராதிபதிக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அரசும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் பல்வேறு விடயங்களில் முரண்படுகின்ற போதிலும் தமிழர்களின் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சர்ச்சையான பின்னணிகளை கொண்ட விடயத்தில் ஓரணியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை வலுவிழக்கச் செய்து மக்களின் ஜனநாயக பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி கிராம அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பதவியை பிரதேச செயலாளர் ஊடாக நியமன கடிதம் வழங்கப்பட்டு நியமிக்கப்பட்டு வருவதாக பிரதேச சபை தவிசாளர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரஜாசக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி முழு நாட்டையும் முழு கிராமத்தின் அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தியிடம் வெளிந்து இழுக்கும் நோக்குடன் இந்த அரசியல் நியமனம் வழங்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கை வரலாற்றில் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் ஊடாக தமது அரசியல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வந்த வரலாறுகள் மாறி தேசிய மக்கள் சக்தியினர் கிராமங்களில் தமது அரசியலை மேற்கொள்வதற்காக உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. குறித்த நியமனம் தொடர்பில் தாம் விரிவாக ஆராய்ந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 30 வயதுடைய இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். 210 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் யாழ் போதை தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்படுத்துவதற்காக நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கரந்தனிய சுத்தாவின் பாதாள உலக கும்பலால் தாக்குதல் நடத்துவதாக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகப்படும் ஒரு T-56 துப்பாக்கி, 2 மெகசின்கள் மற்றும் தோட்டாக்கள் எல்புட்டிய படபொல உள்ள ஒரு மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை உத்தியோகத்தர் வர்ண ஜெயசுந்தரவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் எல்புட்டிய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் அம்பாறை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய நடவடிக்கையின் பின்னர் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். அகமதாபாத்தில் உள்ள பல முக்கிய பாடசாலைகளுக்கு இன்று காலை பல வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் வந்ததாக இந்திய போலீசார் தெரிவித்தனர். மின்னஞ்சல் மூலமாக இந்த மிரட்டல்கள் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த பாடசாலை வளாகங்களில் முழுமையாக பாதுகாப்பு சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றுதல் படை, சிறப்பு செயல்பாட்டு குழு, தீயணைப்பு படை மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மோப்ப நாய் படைகளை பயன்படுத்தி விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் இதுவரை சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவித்த அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் போலியானவை என்றும் உறுதிப்படுத்தினர். அதே நேரம் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்ட மூலத்தை கண்டறிந்த அதிகாரிகள் அது குறித்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தொடர்வது உலக செய்திகள்.
முழுமையான அல்லது பகுதி பயண கட்டுப்பாடுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலை 39ஆக விரிவுபடுத்தும் பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை கையெழுத்திட்டதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது முந்தைய 19 நாடுகளின் பட்டியலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த பிரகடனம் முழு பயண தடை பட்டியலின் 7 புதிய நாடுகளை சேர்த்துள்ளது. லாவோஸ், சியாரா லியோன், புர்கினா பாசோ, மாலி, நைஜர், தெற்கு சூடான் மற்றும் சீரியா. லாவோஸ் மற்றும் சியாரா லியோன் முன்பு பகுதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டிருந்தன. விரிவாக்கப்பட்ட பட்டியலில் பகுதி கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் 15 புதிய நாடுகளும் அடங்கும். அங்கோலா, ஆண்டிகுவா மற்றும் பார்புடா, பெனின், கோட் டி ஜாவோர், டொமினிகா, காபோன், தீகாம்பியா, மெலாவி, மவுத்ரேனியா, நைஜீரியா, செனல், தான்சியா, டோங்கா, சாம்பியா மற்றும் சிம்பாவே. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைய பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.